வணக்கம் நண்பா, என்னுடைய பேர் விஜயதுரை. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரத்னகிரி பாலமுருகன் கோயிலை பார்க்க போகிறோம். இந்த ரத்னகிரி பாலமுருகன் கோயில் வந்து வேலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆன் பண்ணுங்கள். இந்த ரத்னகிரி பாலமுருகன் கோயிலுடைய நுழைவாயில் இதுதான். ஸோ வேலூர்லேருந்து இங்கே வரணும் அப்படின்னா ஆற்காடு பஸ் மூலமாக இந்த இடத்த வந்து அடைய முடியும். இந்த இடத்துடைய பேர் வந்து ரத்னகிரி. ஸோ இந்த பாலமுருகன் கோயில் வந்து ஒரு மலை மீது வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் ரோட்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் வியூவு. எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் கோயில். வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். குரங்கு பாருங்க. இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு பாருங்க குரங்கு. முன்னாடியே வந்து வரசித்தி விநாயகர் ஆலயம் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு நான் மேலே படி ஏறி போயிட்டு முருகரை பார்க்க போகிறேன். ஸோ முருகரை பிடிக்குன்றவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முருகா போற்றின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்கள், கீழே இருந்து நம்ம கோயிலுடைய ஒரு சூப்பரான ஒரு அமைப்பை பார்க்குறோம். காலமறிவான் கருணை புரிவான் ரத்னகிரியான்னு சொல்லி ஸோ எழுதியிருக்காங்க ஒரு பாறை மேலே. குரங்கு கூட்டமும் இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு குரங்கு போயிட்டுருக்கு. ஸோ அங்கே குரங்கு குட்டிங்கள்லாம் மேலே இருக்குது. ஸோ கீழே வந்து பிரசாத கடை இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போயிட்டு பார்க்கலாம். நண்பர்களே, இந்த படிக்கல் ஏறதுக்கு கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பக்கம் குரங்குகள் செம சேட்டை பண்ணிகிட்ருக்கு.
எனக்கு பார்த்திங்கன்னா குரங்குகள், நாய்கள், மாடுகள், இந்த வாயில்லா பிராணிகள், எந்த ஜீவராசிகள் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக நாய்கள் வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த நாய்களுக்கு வந்து டெய்லியுமே வந்து என்னால் முடிஞ்ச உணவை கொடுத்துட்டு வரேன். ஸோ பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி போடுறது, அந்த விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். முன்னெல்லாம் டெய்லியுமே வந்து நாய்க்கு வந்து பிஸ்கெட் போடுவேன், அது வீடியோவை எடுத்து போட்டிருப்பேன். ஆனால் இப்போ வந்து வீடியோ போடுறதில்ல. ஆனால் நாய்களுக்கு, குரங்குகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் டெய்லியுமே என்னால் முடிஞ்ச உதவி உணவு வந்து கொடுத்துட்ருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரத்னகிரி பாலமுருகன் கோயிலில் தான் வந்து தில்லாலங்கடி படம் வந்து எடுக்கப்பட்டது. ஸோ தில்லாலங்கடி படம் ஒரு சீன் வந்து கல்யாண சீன் வரும். ஸோ அந்த கல்யாண சீன் வந்து இந்த கோயிலில் தான் எடுக்கப்பட்டது. மேலே பாருங்கள், தேன் கூடு கொட்டியிருக்கு. ஸோ ஒரு 3 தேன் கூடு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து தில்லாலங்கடி படத்தில் வந்து மேரேஜ் நடக்கும். ஸோ இந்த இடம் தான் அது. கோயிலுடைய கொடிமரம். ஸோ இந்த ரத்னகிரி பாலமுருகன் கோயிலுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வழியாகவும் வரலாம், ரோடு மூலமாக பைக்கில் இல்லை பஸ்ஸில் கூட வரலாம், ஸோ வேனில் கூட வரலாம். பாருங்கள், இங்கே பைக் பார்க்கிங் இருக்குது. ஸோ ஆட்டோவில், வாகனங்களில், எந்த வாகனங்களில் வேணால் வரலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா குளம் இருக்குது. குளம் வந்து இருக்குது, கீழே போய் நம்ம பார்க்கலாம். செமையாக இருக்கும் குளம். நண்பர்களே, கோவில் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். முருகர் கோயில் வந்து அந்த வண்ண விளக்குகளால் ரொம்பவுமே ரம்மியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த லைட்டிங்லாம் பாருங்கள், அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது. ஸோ நம்ம கீழே போயிட்டு பார்க்கலாம். குளம் இருக்குது, கோயிலுடைய குளம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம். ஈவினிங் டைமில் ரொம்ப காற்று நல்லாவே இருக்குது. காற்று செம்மையாக வீசிகிட்ருக்கு இந்த இடத்துல. நண்பர்களே, கோயிலுடைய குளம் இதுதான். ஸோ நம்ம கிட்டே போயிட்டு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த குளத்துடைய இந்த வெளிச்சத்தை பார்த்தா அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது.
இந்த குளத்தோடைய பற்றி கமெண்ட் சொல்லணுன்னா கமெண்டில் தெரிவிங்க, உங்களுடைய கருத்தை வந்து தெரிவிங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த தெப்பக்குளத்துடைய டைமிங் பார்த்திங்கன்னா மாலை 5:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும்.
லாஸ்ட்டாக தமிழ் வளர் தணிகை செல்வா போற்றி. ஸோ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணி இருக்கும்போது இந்த கொல்லுடைய வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டைமிங் ஆகிடுச்சு, விசில் அடிச்சிட்ருக்காங்க. நண்பர்களே, இங்கே பார்த்திங்கன்னா துர்கை அம்மன் சந்நிதியும் வராகி அம்மன் சந்நிதியும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அந்த ஸ்டெப்ஸு ஏறுவோம் பார்த்திங்கன்னா முருகர் கோயிலுக்கு போகிற ஸ்டெப்ஸு, அதுக்கு பக்கத்துலேயே இந்த கோவில் இருக்குது பாருங்கள். ஸோ வராகி அம்மன் பார்க்கணுனாலும் துர்கை அம்மன் பார்க்கணும் அப்படின்னாலும் இங்கே பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் அம்மனுடைய அருளை பெறலாம். இங்கே வந்து தேரும் இருக்குது. இங்கே வந்து ரத்னகிரி பாலமுருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா முடிக்காணிக்கையும் நீங்கள் கொடுக்கலாம். இரவு நேரம் இருந்ததுனால எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முடிக்காணிக்கையும் வந்து முருகருக்கு வந்து கொடுக்கலாம். புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். ஓகே நண்பர்களே, நன்றி. அறமும் மெய்மையும் வெல்லுதல் விழைவு, காலம் அறிவான் கருணை புரிவான் ரத்னகிரியான். ஸோ நுழைவாயிலே இந்த வாக்கியம் இருக்குது.